பிறகு விநாயகர் வழிபாடு மற்ற ஊரிலும் தமிழகத்தில் பட்டி தொட்டிங்கும் பரவியது. கோவையில் பகுதியில் கடந்த ஆண்டு 230 விநாயகர் சிலை வச்சாங்க. இந்த ஆண்டு 268 விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. மக்களை ஒன்றுமை உணர்வு பண்ணணும். இப்போ முருகர் மாநாடு பார்த்தீங்களா, கோர்ட் ஆர்டர் கொடுத்துன்னு நிறைய பேர் மதுரையில் கூட்டினாங்க. அந்த மாதிரி அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு அதோடு நிற்கக்கூடாது. யாருக்கு போடணும் ஓட்டு? இப்போ பழைய நகை அந்த நகை சொல்லி உருக்கி அது உண்மையாக எங்கே போகுதுன்னு தெரியலங்கிறது. அந்த நகையெல்லாம் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் வைக்கிறாங்க, பாம்பேலாங்கிறாங்க, டெபாசிட்டுக்காகன்றாங்க, பிச்சை எடுக்குது அரசு, இப்படிலாம். அப்புறம் இன்றைக்கி கூடி பாருங்கள் கோர்ட்டில் அந்த இப்போ 1 லட்சம் ஏக்கர் காணுங்கிறாங்க, கிணத்த காண மாதிரி அந்த இதை. இப்போ ரொம்ப லோயஸ்ட்டாக 46 கோயில் இருந்தும் 300 கோடி கூடி வர்றதில்ல. இவ்வளோ நிலம் போல இருந்து 5 லட்சம் ஏக்கர் நிலம் போல இருந்தும் எங்கே ₹1 கூடி வாடகை வாங்குறாங்க. எல்லாம் யார் யாரோ சாப்பிட்றானுங்க, அதிகாரிகளும் அமைச்சர்களும் அப்படின்னு. இதே மற்ற மதத்தில் பண்ண முடியுமா? அவங்க எதுவும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, கான்ட்ரிபியூஷன் இத்தனைக்கும் பண்ணுறாங்க, ஏதோ பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. அப்புறம் அந்த பள்ளி கட்டடம்லாம் கட்டக்கூடாது. அங்கே ஏதாவது குருகுலம் அந்த இது ஓரியன்டாக ஏதாவது உள்ளதான் கட்டணும். இப்போ கூட அருணாச்சல கோயிலில் முன்னாடி கட்டுறேன்னு சொல்லி இந்த ஏவாவேல் வகைரா கடைசியில் அது இப்போ நிப்பாட்டியிருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய நல்லா கேஸ் போட்டு அந்த பள்ளிகளில் வணிக வளம் எதுவும் கட்டக்கூடாது. அவங்க சார்ந்த இதை கட்டணும். அந்த பணம் அதுக்கே தான் செலவழிக்கணும். அது அங்கேக்குள்ளே பணம் அதே தான் நகைக்கும். அங்கே ஏதோ வேண்டி போட்ட நகை, அது என்ன பழைய நகைன்னு சொல்லி உருக்கி அதை டெபாசிட் பண்ணுறது. அதில் என்ன டெபாசிட் பண்ணாங்களா, எங்கே யாருக்காவது போச்சா, ஒன்றுமே தெரில, ரிப்போர்ட் தரலன்னு வருத்தத்தோடு நம்மளை சொல்கிறாரு. ஸோ இவன் வெரி டேஞ்சரஸ் நேச்சராக சொன்னது இதுதான். கருணாநிதி காட்டில் அவரை வாயில் பேசிட்டு போயிடுறாரு. என்கிட்ட கோயிலை கூட அழிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. அதனால் இந்துக்கள் ஒன்றுபடணும்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்கள் இப்போ இல்லாட்டி இதோட மோசமாக தான் போவோம் 22 அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லிட்டார். அப்போ யாருக்கு போட வேண்டான்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. இந்துக்கள் மற்றவங்கள கூட நீ இந்துக்கள் ஒன்று சேரணுன்றது தான் இது அன்றைக்கி பண்ணுது. வெள்ளைக்காரனை ஏற்று பண்ண மாதிரி இன்றைக்கி திராவிடத்தை ஏற்று பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நம்மள ஒரு அந்நியன் அப்படி தான் வருது. இது போன்ற உன்னதமான நிகழ்வை ஏற்படுத்த இந்து முன்னணி அமைப்பினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பளித்த பெரியவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் இன்னொன்று குறிப்பிட்டிருக்காரு, அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் இருந்தால் தானே கரைக்க முடியும் விநாயகர் சிலைலாம். அது உணர்வுபூர்வமாக வச்சுட்டு உயிர் ஓட்டி பண்ணுறீங்க. அப்போ குளங்கள் இல்லாமல் ஆழப்படுத்துங்க. ஆழப்படுத்தி தண்ணியெல்லாம் தேங்கி அதுவும் மக்களுக்கு பயன்படுறோம். அது ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அரசாங்கம் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் இந்துக்கள் ஒன்று கூடணும். நம்ம சொல்லாமல் இந்துக்கள் விழித்திருக்கணும். இப்போ விழிக்கல, நாளைக்கு உன் பையனுக்கு நீ கெஞ்சினாலும் கொடுத்தாலும் ஒன்றா வரப்போகிறதில்ல. இப்போவே பார்க்குறீங்க காவல்துறை கைகள் கட்டிப்பட்டு என்ன நடக்குதுன்னு.